ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மத்தியானத்துக்கு காரசாரமான மிளகு பூண்டு குழம்புங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானதுங்க வெங்காயம், பூண்டு தாங்க நிறையா வேணும். பூண்டு, தக்காளி, கொஞ்சம் தக்காளி, அப்புறம் பொரி கரைசல் வந்து ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குழம்பு வாங்குங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து எண்ணெய் கண்ணாடி பதத்துக்கு வரைக்கும் வதங்கட்டும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன தக்காளி அது கையில் நல்லா நச்சு வச்சுருங்க. நல்லா வதங்கட்டும். வெளியில் நல்லா வதங்கினோன்னு நம்ம எடுத்து 2 ஸ்பூன் மிளகு வச்சுருந்தோம்லங்க, அதை இடித்து நம்ம போட்டுக்கோங்க. இடித்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெய் வதங்கட்டும். வெந்துருச்சுங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகு சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்லித்தூள் வந்து உணவு சேர்த்துக்கிட்டா நல்லது. அதே மாதிரி இந்த பூண்டு குழம்பு வந்து பூண்டு குழம்பு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு மிளகும் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம கெட்ட கொழுப்பையும் பூண்டு எடுக்குங்க. சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இதுக்கு தேங்காய் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, குழம்பு கொதிக்குது பாருங்கள். நல்லா பூண்டு மிளகு கார குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட வாங்க. ஓகேங்களா? பாய்ங்க, வாங்க சாப்பிட.